வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு சாப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பச்சரிசி புழுங்கலரிசின்னு குக்கரில் ஈஸியாக எப்படி வத்தல் செய்யலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இப்போ நம்ம சேனைக்கிழங்கு சாப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இதை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைவாக வேக வைக்கக்கூடாது, ஒரு நறுக்கு பதமாக வேக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றும் போது உங்களுக்கு அதில் அரிப்பு எதுவும் இருந்துச்சுன்னா அது இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிழங்கு எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் கட் பண்ணவே முடியலை. அப்போ இது இன்னும் வேகணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் வேக விட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது சாஃப்டாக இது கட் ஆயிடுது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நறுக்கு பதமாக வேக வச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமும் எடுத்தாச்சு. இதை மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கிழங்கெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துட முடியும். எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன சின்னதாக ஒரு 5 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்தால் போதும் தேங்காய். அடுத்து இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். அடுத்து முந்திரி பருப்பு. நான் வந்து உடைச்சதா இருக்கு. முழு முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக தக்காளி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு தக்காளி முந்திரி பருப்பு இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த எண்ணெயிலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காய பொடியாக நறுக்கிக்கணும். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் சோம்பு தூள் போடணும். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். இதை வந்து நம்ம எண்ணெயிலே போட்டோம்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் நான் வந்து வீடியோக்கு பேசிகிட்டு இருக்கும்போது எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு, கருகி போயிடும்னு சொல்லி நான் வெங்காயம் போட்டுட்டு போடுறேன். நீங்கள் வந்து எண்ணெயிலே கூட இந்த சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டோட சோம்பை போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா எண்ணெயில் தாளிக்கும் போது சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா பட்டை கிராம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ கொஞ்ச நேரம் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியா வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கிட்டு, இப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். அடுப்ப வந்து நல்லா சிம் பண்ணிரணும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சேனக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. சேனக்கிழங்க போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா, அது ஏற்கனவே வெந்திருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்ப எல்லாம் உடைஞ்சு போயிரும். தூளா போயிரும். அதனால இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, மசால் வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா, நம்ம இந்த சேனக்கிழங்க ஆட் பண்ணிட்டு, இப்படி நம்ம அப்பப்ப கிளறி விட்டு, அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். மூடி வைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து எந்த பதம் வேணுமோ எடுத்துக்கலாம். அதாவது வந்து கொஞ்சம் செமி கிரேவியா வேணும்னா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி மசாலாவா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி போதும்னா, நம்ம இந்த ஸ்டேஜ்லயும் இறக்கிக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டம் தான். நான் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இப்ப நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணி இது வேணும்னா இறக்கிக்கலாம். அடுப்பை மட்டும் கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சிருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கிறேன். நம்ம இஷ்டம்தான். முன்னாடியும் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சேனக்கிழங்கு சாப்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.